அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு கடைசி காலம் மிகப்பெரிய தர்மத்துக்குரிய காலமாக இருந்து கொண்டே இருந்தது. அவர் உலகம் அவரை தேடி தேடி வர வர மறுமையை நோக்கி என்ன செய்தார்? ஓடிக்கொண்டே இருந்தார். உலகம் நம்ம தேடி போனா என்ன செய்யும்? ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம வானாண்டா விரட்டி வந்து கொண்டே இருக்கும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வார்கள்? அழுவார்கள். ஒரு செய்தியை பார்க்கிறோம், புகாரில் 1275 இலக்கம். அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அவர் என்ன செஞ்சார்னு சொன்னா, அவர் நோன்பாளியாக இருந்தார். அந்த நேரத்தில் நோன்பாளியாக இருக்கிறார், ஆனால் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இப்ப அந்த சாப்பாடை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சார். யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். குத்தில முஸ்அப் இப்னு உமைர் வஹுவ கைரும் மின்னி. முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார். அவர் என்னை விட மிகவும் சிறந்தவர். குஃபின ஃபீ புர்தா, ஒரு போர்வையில போர்த்தப்பட்டார். இன் குத்திய ரஅஸுஹு பதத் ரிஜ்லஹு, தலையை மூடினா கால் விளங்கிச்சு. வ இன் குத்திய ரிஜ்லஹு பதா ரஅஸுஹு, அவருடைய தலை என்ன செஞ்சது? காலை மூடினால் தலை விளங்க ஆரம்பிச்சது. அதுக்கு பின்ன குத்தில ஹம்ஸா வஹுவ கைரும் மின்னி. ஹம்ஸா எல்லாம் கொல்லப்பட்டாங்க. அவர் என்னை விட மிகவும் சிறந்தவர். ثم بسط لنا من الدنيا ما بسط أو أعطينا من الدنيا ما أعطينا وقد خشينا أن تكون حسناتنا أجلت لنا ثم جعل يبكي حتى ترك الطعام. அவர் சொல்றாரு, நான் பயப்படுவதெல்லாம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் உலகம் எங்களுக்கு விசாலமாக்கப்பட்டு அதையெல்லாம் நாங்கள் அனுபவித்து எங்களுக்கு மறுமையில் கிடைக்க வேண்டிய எல்லா ஹைரையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவசரப்படுத்தி விட்டானோ என்றுதான் நான் என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன் என்று சொல்லி அழ ஆரம்பித்தார்கள். சாப்பிடவில்லை, அழ ஆரம்பித்தார்கள். சுன்னத்தான நோம்பில் இருந்தாரு, அழ ஆரம்பித்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அந்த சம்பவம் நினைக்கிறார். அவருடைய உள்ளம் என்ன செஞ்சது? அந்த அந்த நபித்தோழர்களை நோக்கி போய்கொண்டே இருந்தது. உலகம் அவர்களுக்கு முன்னால இருந்தாலும் சரி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ட்ட சொல்றாங்க, அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொல்றாங்க, குறைஷிகளே நான் வசதி படைத்தவர், உங்களுக்கு தெரியும் பிற்காலத்தில் இது. அதனால நான் ஒரு பூமியை, ஒரு நிலத்தை வித்தேன். 40,000 தீனாருக்கு, 40,000 தங்க காசுகளுக்கு நான் வித்து வைக்கிறேன். என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி மனைவிட்ட கேட்கிறாங்க. காலத் யா புனை, என் அருமை மகனே, அன்ஃபிக், செலவழிச்சிருங்கள், அது எல்லாவற்றையும் தர்மம் செய்து விடுங்கள். ஃபஇன்னி சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்கிறேன். இன்ன மின் அஸ்ஹாபி மல்லா யரானி பஅத அன் உஃபாரிஹு, என்னை பிரிந்த பின்னால் நான் திருப்பி அவர்களை காணவே முடியாத சில தோழர்கள் என்னிலே இருக்கிறார்கள். நான் பிரிஞ்சிட்ட பிறகு திருப்பி அவங்களை எப்ப என்ன செய்ய மாட்டேனா? பார்க்கவே மாட்டேன். அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? நரகம் போயிடுவாங்க. அப்படிப்பட்ட தோழர்கள் என்னிலே இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்றாங்க. அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க? தர்மம் செய்து விடுங்கள். அவரை சொல்லல, நீங்க தர்மம் செஞ்சிருங்க. அந்த லிஸ்ட்ல அந்த மாதிரி ஆகிராம நீங்க தர்மம் செய்து விடுங்கள். உடனே அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் என்ன அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடு. 40,000 தீனாரை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுகிறார். இது கேள்விப்பட்டு உமர் என்ன செய்யறாரு? விரைந்து வாரார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. வந்து கேட்கிறாரு, நானும் அதுல இருக்கிறேனா? பில்லாஹி, அல்லாஹ் உன்னிடத்து கேட்கிறேன், அப்படிப்பட்டவர்களில் நானும் இருப்பேனா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்மலா, யா அல்லாஹ் நீங்க அதுல வரவே மாட்டீர்கள், யா அல்லாஹ் நீங்கள் அதுல வரவே மாட்டீர்கள். வலன் உம்ரியா அஹதம் பஅதக், ஹுதைபா சொல்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு பின்னால யாரையும் நான் அப்படி என்ன செய்ய மாட்டேன், இல்லை என்று சொல்ல மாட்டேன் அப்படி என்று சொன்னார் என்ற செய்தியை நம்ம பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு கட்டுக்கதையை சொல்லியிருப்பாங்க. சொர்க்கத்துக்கு என்ன செய்வாரு? தவண்டு தான் போவாரு அப்படின்னு சொல்லி. இது ஒரு கட்டுக்கதை, பொய்யான கதை. அப்படி எந்த செய்தியும் இல்லை. இந்த செய்தியை மக்கள்கிட்ட சொல்றதுனால பெரிய ஆர்வம் எல்லாம் வராது. எந்த பணக்காரரும் தர்மம் செய்ய மாட்டாங்க. இப்படி உலகத்தை கொடுத்தே தவண்டு தான் போகணுமாக இருந்தா எப்படி? உலகத்தையே தர்மம் செஞ்சு இப்படி தவண்டு தான் போகணுமா இருந்தா திருப்பி எப்படி நம்ம போறது? போகவே முடியாது அப்படி என்றுதான் நினைப்பாங்க. முதலாவது இட்டு கட்டப்பட்ட செய்தி, பொய்யான செய்தி. அப்படி தவண்டு தான் போவார்கள் என்னது, அந்த அளவுக்கு அவற்றை கேள்வி கணக்கெல்லாம் என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் என்றதெல்லாம் பொய்யான ஒரு செய்தி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய தர்மம் எல்லாம் அப்படி என்ன செய்தார்கள். அவர்கள் அதாவது மரணிக்கிற நேரத்திலே அவரிடத்தில் இருந்த சொத்தாக, அதாவது சொல்லப்படக்கூடிய கணக்கு 3 மில்லியன் 2 லட்சம். நம்ம கணக்கில் சொல்றதா இருந்தா தலா, அதாவது 3000 200 1000, அதாவது 3 மில்லியனும் 2 லட்சங்களும் இருந்தது. இதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா
ஜுபைர் ரலியல்லாஹு வரலாற்றோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா மிச்சம் குறவு. அப்படியா இல்லையா? அது திர்ஹம், அது திர்ஹ கணக்குல சொல்லப்பட்டது, இது தீனார் கணக்குல சொல்லப்பட்டது. நீங்க சஹீஹுல் புகாரில 2517 இலக்கத்துல பார்த்துக் கொள்ளலாம். ஒரு திர்ஹம், ஒரு 10 திர்ஹம் ஒரு தீனாருக்கு என்ன செய்யும், ஈக்குவல் ஆகும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு ஹதீஸ் வரும். ஒரு தீனாருக்கு அல்லது 10 திர்ஹத்துக்கு ஒரு செய்தி வரும், அதுல புரிஞ்சுக்கலாம். அந்த அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு மரணிக்கிற நேரத்தில் சொத்தாக 3 லட்சம், அதாவது 3 மில்லியன், அதாவது 32 லட்சம் என்ன செய்தது, அவற்றை தீனார் அவற்றை சொத்தாக இருந்தது. அதுல ஒவ்வொரு மனைவிமாருக்கும் 1 லட்சம் என்ன செய்தது, போய் சேர்ந்தது. 1 லட்சம் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் போய் சேர்ந்தது. 1 லட்சம் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் போய் சேர்ந்தா 4 மனைவிமார்கள் இந்த மௌத்தாக நேரத்தில் ஒவ்வொரு லட்சமும் போய் சேர்ந்தேன்னு சொன்னா 4 லட்சம். மனைவிக்கு போக வேண்டிய சொத்தது 8ல் 1, 8ல் 1 தான் மனைவிக்கு போகணும். அப்ப நீங்க பெருக்கி பாத்துங்க 8ஆல, அப்ப 32 என்ன செய்யும் வரும். அதான் 3, அதாவது 32 லட்சம் என்ன செய்து அவர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவருடைய சொத்தாக என்ன செய்தது இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் அவுஃபுடைய சொத்தாக, அதாவது இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவருடைய சொத்து கணக்காக சாதாரணமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அவருடைய கடைசி காலத்திலே கான மஜ்தூதம் ஃபித் திஜாரா, மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்ததனால ஹல்லஃப அல்ஃப பைர், 1000 ஒட்டகங்களை விட்டு சென்றார். எத்தனை ஒட்டகம்? 1000 ஒட்டகம், பணம் அல்லாம. வசலாசத் ஆலாஃப் ஷாத், 3000 ஆடு, 3000 ஆடுகள். வமிஅத ஃபரஸ், 100 குதிரைகள். வகான யஸ்ரஅு பில் ஜுர்ஃப், ஜுர்ஃப் என்ற பெரிய ஒரு நிலம் அவருக்கு சொந்தமாக இருந்தது. அலா 20 நாதிஹன், 20 ஒட்டகம், அதுல தண்ணி அதாவது தரிக்கிறதுக்கு வேறவான ஒட்டகம் என்ன செய்தது, 20 ஒட்டகம் இருந்தது. அதோட சேர்த்து இந்த 32 லட்சம் தீனார் என்னது பணம் அவர் விட்டு சென்றார். ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு லட்சம், அதாவது 4 லட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்தது அவருடைய சொத்து இருந்தது. அப்படி என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இவர் மரணிக்கின்ற, அதாவது அந்த காலம் ஹிஜ்ரி 32வது ஆண்டு என்ன செய்தார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்